1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், திடனற்றவர்களை தேற்றுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியங்களில் ஒன்று தைரியப்படுத்துகின்ற ஊழியம். அவர் பயணம் செய்த கப்பல் பெருங்காற்று மழையில் சிக்கிக் கொண்டது. அவர்களுக்கு இரவும் பகலும் 14 நாட்களாக வெளிச்சம் இருக்கவில்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று எதுவும் காணப்படவில்லை. ஒருவரும் சாப்பிடவில்லை. அவர்கள் எல்லோரும் தைரியமற்றவர்களாய் இருந்தார்கள். அந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லோருக்கும் முன்பாக எழுந்து நின்று அவர்களை நோக்கி, திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் என்று தைரியப்படுத்தினார். தேவன் தன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அப்படி அறிந்தீர்களானால் உங்களாலும் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடும். கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்களில் 12 10 பேர் சொன்ன பதில் இஸ்ரவேலரை கலங்கச் செய்தது. அதே சமயம் யோசுவாவும் காலேபும் விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்தினார்கள். காரணம், தேவன் அவர்களோடு இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.